Hey guys, welcome back. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து லோக்கல் ரெபாசிட்டரினா என்ன, ரிமோட் ரெபாசிட்டரினா என்ன, அதோடைய செட்டப் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கிட்டோட பேசிக் கமாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருந்தேன் என்னுடைய டி ட்ரைவில். ஸோ அதே ரெபாசிட்டரியில் என்னுடைய கமாண்ட்ஸ்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் நீங்கள் ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண ரெபாசிட்டரிலேயே லோக்கல் ரெபாசிட்டரிலேயே வந்து நீங்கள் கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு என்ன கமாண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நியூ ரெபாசிட்டரிங்கிறதே ஒரு ஃபோல்டர் தான். நம்ம அந்த ஃபோல்டரில் போயிட்டு நம்ம வந்து நம்ம நார்மலாக ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். பட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது? ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண மாட்டோம். பட் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் கமாண்ட்ஸில் இதுவுமே ஒன்று. ஸோ இது தெரிஞ்சிருந்தாலும் ஸோ அதுக்கு அடுத்து இருக்க கமாண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியராக புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கமாண்ட் வந்துட்டு டச். நம்ம என்ன ஃபைல்னாலும் கிரியேட் பண்ணலாம். நம்மள இப்போ வந்துட்டு பைத்தான் ஃபைல் தான் கிரியேட் பண்ணணும், டெக்ஸ்ட் ஃபைல் தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த விதமான ஃபைல்ஸ்னாலும் நான் கிரியேட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஒரு எம்டி ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். எம்டியாக தான் இருக்கும். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. எப்போதுமே இந்த கிட் பேஷ் யூஸ் பண்ணும்போது ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் இந்த மெசேஜ்லாம் வராது. ஸோ இது நீங்கள் கிரியேட் ஆயிடுச்சு. இது நீங்கள் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெபாசிட்டரியில் எல்எஸ் கொடுத்து பாருங்க, அந்த ஃபைல் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த ஃபோல்டர்லையுமே இருக்கும். அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் டேரெக்டாக பார்த்தாலுமே இருக்கும். இது கமெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் எல்எஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃபைல் கிரியேட் ஆனது தெரியும். இப்போ நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் எப்படி நம்ம ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறது? நம்ம நேராக தெர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ். நம்ம நேராக அந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டிலே போயிட்டு டிஎக்ஸ்டி ஃபைல் தான் ஓப்பன் பண்ணி நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலயே வந்து பட் இது வந்து ஒரு சிங்கிள் ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் வேணா ஆட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப பெரிய பெரிய பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணலாம். பட் வந்துட்டு யாரும் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஆட் பண்ண மாட்டாங்க. பட் சிங்கிள் லைன் வந்து வி கேன் ஆட். ஓகேவா? அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். எக்கோ. இப்போ நம்ம என்ன கண்டென்ட் வந்து எழுத போறோம். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் இல்லையா? ஸோ டபுள் கோட்ஸ்ல எழுதணும். ஓகேவா? திஸ் இஸ் first line in the file.txt. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எங்க நம்ம எழுத போறோம் அப்படிங்கிறத முக்கியம் இல்லையா? file.txt. நம்ம இப்போ வந்து ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா git status. இது நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த ஃபைல் வந்து காட்டும். இது அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து கிட் யூஸ் பண்றோம். ஓகேவா? இது வந்து ஒரு ரெபாசிட்டரி, லோக்கல் ரெபாசிட்டரி. ஓகேவா? நம்ம பண்ண ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஃபைலை வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாம இருந்தா இந்த மாதிரி காட்டும். நம்ம தான் கிரியேட் பண்ணிட்டோமே, ஏன் இது வந்து சேவ் ஆயிருக்காதா அப்படின்னு கேட்டா சேவ் ஆயிருக்கும். பட் ஆனா லோக்கல் ரெபாசிட்டரியில சேவ் ஆகும். ஸோ இதுதான் அதுக்கான டெக்னிக்கல் டேர்மு. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் சேவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜிங் ஏரியா, அன்ஸ்டேஜிங், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி கண்டிப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகல. ஓகேவா? லோக்கல் ரெபாசிட்டரியில சேவ் ஆகல. ஓகேவா? ஸோ இந்த கிட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சேவ் பண்றது, இந்த ஃபைலை வந்து எப்படி சேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து அந்த ஃபைல் என்ன சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிட் ஆட். இது கொடுத்தோம் அப்படின்னா ரெபாசிட்டரியில வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து ஆட் ஆகும். கிட் ஆட்ல வந்து நிறைய விதமான டேர்ம்ஸ் இருக்கு. கிட் ஆட் டாட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா
நம்ம நிறைய ஃபோல்டர்ஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து ஒரே நேரத்துல வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? சேவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகேவா? நம்ம வந்து டைரக்டா சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் பின்னாடி. ஓகேவா? சேவ் ஒரு 50% ஆஃப் சேவிங் தி ஃபைல்ஸ். ஓகேவா? கிட் ஆட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம கிட் ஆட் இப்போதைக்கு இதுல வந்து சொன்னோம் இல்லையா, நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து கிட் ஆட். ஓகேவா? கிட் ஆட் டாட் இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபைல் நேம் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ நம்ம கம்மியான ஒரு 1 or 2 ஃபைல்ஸ் அப்படிதான் இருக்குங்கிற பட்சத்துல கிட் ஆட் அந்த ஃபைல் நேமே கொடுத்துடலாம். இல்ல நிறைய ஒரு ஃபோல்டர் கொடுக்குறோம், அதுல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கிட் ஆட் டாட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஃபன் ஏ இது இந்த கமாண்ட் கொடுத்தும் நம்ம ஃபைலை வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போகலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஸோ நான் ஒரு ஃபைல் தான் கிரியேட் பண்ணிருக்கிறதுனால ஸோ கிட் ஆட் ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி இப்படின்னே கொடுத்து நான் வந்து ஃபைலை வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போறேன். இப்போ வந்து ஃபைல் சேவ் ஆயிருக்குமான்னு கேட்டா சேவ் ஆயிருக்காது. 50% ஆஃப் சேவிங் தான் இந்த கிட் ஆடுங்கிற கமாண்ட் வந்து பண்ணும். ஓகே, மறுபடியும் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பாருங்க. இப்போ இது கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேவா? இதோ அன்ஸ்டேஜிங் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு வந்து போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்டேஜ் ஏரியாவுக்கு போயிடும். ஸோ இந்த ஃபைல் வந்து இன்னும் சேவ் ஆகலை, இங்கேயே சொல்லும் நோ கமிட்ஸ். இந்த கமிட்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சேவிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஒரு செக் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஹிட் கமிட் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபைல் சேவ் ஆகும், இல்லைன்னா ஃபைல் சேவ் ஆகாது. ஓகேவா? நீங்க எதுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஜென்ரலா கேட்டீங்கன்னா, ஃபைல் சேவ் பண்ணலன்னா அந்த ஃபைல இன்னொரு சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து அதுல ஆகாது. ஓகேவா? நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டியில நம்ம புஷ் பண்ணும்போதோ இல்லை அங்கேருந்து டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போதோ அந்த இது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? இது மாதிரி சீக்வன்ஸா நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸா இருக்கும். கிட் ஆட் கொடுத்து அன்ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். நெக்ஸ்ட் வந்துட்டு கிட் கமிட் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிட் கமிட். கிட் கமிட் ஐஃபன் எம். இந்த ஐஃபன் எம்னா ஒன்றும் இல்லை, மெசேஜ். ஓகேவா? கிட் கமிட் கொடுத்தாலுமே ஒர்க் ஆகும். கிட் கமிட் ஐஃபன் எம் கொடுத்து நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்தோம்னா நம்ம இந்த ஃபைல் எதுக்கு அப்படின்னு, நம்ம இந்த சேஞ்ச் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கிட் கமிட் ஐஃபன் எம் ஒரு மெசேஜுக்காண்டி தான், டபுள் கோட்ஸ்ல வந்து ஒரு மெசேஜ். ஃபைல் 1 ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இஸ் ஆடட். இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இப்போ ரெபாசிட்டியில சேவ் ஆயிடும். இங்க காட்டுது இல்லையா? ஸோ ஃபைல் வந்து இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டரா பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம் தான், நம்ம லேட்டரா பார்க்கலாம் இது என்னன்னு. இந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இஸ் ஆடட் இப்பதான் வந்து சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, இங்கே இருக்கும் நத்திங் டு கமிட். இந்த கமிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, சேவ் அப்படின்னு ஞாபகம். சேவ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? எல்லாம் இப்போதைக்கு சேவ் பண்ணி தான் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இந்த வீடியோல அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம வாட் இஸ் அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ், அன்ஸ்டேஜிங் ஏரியா, ஸ்டேஜிங் ஏரியா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்போதான் வந்து நெக்ஸ்ட் நம்ம கமெண்ட்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான், இந்த வீடியோவில் இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.